Hello friends, I'm Nafiza Ilyas. இன்னைக்கு நம்ம அமுல் லைவ் பேஜ்ல தான் இருக்கிறோம். சோ நம்ம இன்னைக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போறேன். சோ எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். சோ அமுல்ல இருந்து நான் வந்து பட்டர் எடுக்கிறேன். சோ பட்டர் வந்து நம்மளுக்கு வந்து சிக்கனுக்கு வந்து சிக்கன் ஒயிட் பாஸ்தா தான் நான் பண்ண போறேன். சோ அதுக்காக பட்டர் வேணும், அமுல் பட்டர் தான் நம்மளுக்கு வேணும். சோ அதுக்கப்புறம் சிக்கன். சோ நம்ம இப்போ வந்து முதல்ல வந்து சிக்கனை தான் வந்து ஃப்ரை பண்ண போறோம். சோ பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒயிட் சாஸ் பண்ண போறோம். சோ ஒயிட் சாஸ்க்கு அப்புறம் நம்ம பாஸ்தா போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போடுவோம். சோ எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம சோ நார்மல் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுல வந்து நான் சிக்கன் போடுறேன். இது வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கணும். ஏன்னா பாஸ்தா வந்து நம்ம பென்ன பாஸ்தா தான் எடுக்கிறேன். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சின்ன கியூப்ஸை நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். சோ இதை வந்து நான் பேன்ல போடுறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேன்ல போட்டதுக்கு அப்புறம் அதுல ஒரு கியூப் வந்து பட்டர் போட்டுக்கலாம். சோ இது வந்து அமுல் பட்டர் நம்மளுக்கு வந்து டேஸ்டியா இருக்கும். சோ இது போடுறதுனால நல்லா ஃப்ரை ஆகும், நல்லா ப்ரௌன் ஆகும். சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா. சோ அதனால நம்ம இதுல வந்து சால்ட் பெப்பர் மட்டும் தான் போடுறோம். வேற எதுவுமே போடுறது இல்ல. டர்மரிக் இல்ல வேற எதுவும் நம்ம போடுறது கிடையாது. சோ இதுல நான் வந்து கொஞ்சம் எவ்வளவு சால்ட் வேணுமோ அதுல போட்டுக்கலாம். சோ அதுக்கப்புறம் பெப்பர் தான். சோ பெப்பர் எவ்வளவோ அதையும் நம்ம காரத்துக்கு போட்டுக்கலாம். சோ போட்டுட்டு கொஞ்சமா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வந்து நல்லா ஃபுல்லி குக்ட் ஆகணும். இல்லைன்னா பாஸ்தால வந்து நம்மளுக்கு வந்து வாயில வரும். சோ அதனால ஃபுல்லா குக் பண்ணிருக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டிருக்கோம், பெப்பர் போட்டிருக்கோம், சால்ட் போட்டிருக்கேன், அமுல் பட்டர் போட்டிருக்கேன். சோ இப்போ இதை வந்து நல்லா குக் பண்ணலாம். நம்ம ஒரு 2 to 3 minutes தான் ஆகும். ஏன்னா வெரி ஸ்மால் பீஸ் தான் போட்டிருக்கேன். சோ அதனால நம்மளுக்கு வந்து ஈஸியா குக் ஆயிரும். சரி, என்ன இதுல இஞ்சி பூண்டு கூட கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நான் இப்ப கார்லிக் போடுவேன், அதனால இப்ப நான் போடலைன்னா இதுல கொஞ்சமா நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். ஹை ஃபிளேம் வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஏன்னா கியூப்ஸ் இருக்கனால சீக்கிரமா வெந்துடும் நம்மளுக்கு. சரி, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வெறும் பெப்பரும் சால்ட் போடுறதுனால கலர் வந்து ஒயிட்டாவே இருக்கும் நம்ம பாஸ்தா. சோ ரெட்டும் ஆகாது, பிங்க்கும் ஆகாது. சோ கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிக்கன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பென்னா பாஸ்தா. ஸோ நான் வந்து ஸ்பைரல் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பென்னா பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மக்ரோனி எடுத்தோம்னா அது வந்து ரொம்ப வெந்துடும். ஸோ அது போடுற பாஸ்தாக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ மக்ரோனி எடுத்தோம்னா சீக்கிரமா வெந்துடும். அது நம்ம பாஸ்தால போடும் போது கொஞ்சம் குழஞ்சு போயிடும். ஸோ அது ஏற்ற மாதிரி நம்ம வந்து மக்ரோனி யூஸ் பண்ணோம். நான் இன்னைக்கு வந்து இந்த பாஸ்தா தான் யூஸ் பண்றேன். இது பென்னா பாஸ்தா. இதை வந்து ஆல்ரெடி நான் வந்து இங்க பாயிலுக்கு வச்சுட்டேன். ஸோ பாயில் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து நிறைய தண்ணி போடணும், நிறைய சால்ட் போடணும், ஆயில் போட தேவையில்லை. ஸோ நம்ம மக்ரோனி பண்றோம்னா அதுல ஆயில் போடணும், ஏன்னா ஸ்டிக்கி ஆயிரும். ஸோ இதுல வந்து நம்ம ஆயில் போட தேவையில்லை. நான் ஆல்ரெடி நான் வந்து பாயில் பண்ணியாச்சு. இது பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு இது. ஸோ இதை வந்து நம்ம அப்புறமா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நிறைய சால்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். சால்ட் இஸ் மஸ்ட். ஏன்னா பாஸ்தால வந்து சால்ட்டே இருக்காது. அதனால நம்ம சால்ட் போட்டு தான் நம்ம இதை பாயில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்றதுக்குள்ள அது ஒரு 20 minutes ஆகும் நம்மளுக்கு வந்து வேகிறதுக்கு. பாஸ்தா எப்பவுமே 20 minutes ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் முன்னாடியே நான் இதை வந்து பாயில் பண்ணிட்டு இருக்கேன். அது பாயில் ஆயிட்டு இருக்கு. இங்க சிக்கன் வந்து வெந்துருச்சு. ஸோ இப்படி மாதிரி கட் பண்ணா கட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒயிட்டாவே இருக்கும். ஸோ சிக்கன் இது வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இதை வந்து சைட்ல ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு.
ஸோ நம்ம வந்து இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒயிட் சாஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேன் எப்பவுமே பாஸ்தா வந்து எப்போ நம்ம குக் பண்ண போறோமோ அப்ப எல்லா சமாவும் ரெடியா இருக்கணும். ஏன்னா ஒயிட் சாஸ் பண்ணும் போது ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும், இல்லைன்னா வந்து எல்லாமே கருகி போயிடும். ஸோ அதனால இப்ப நம்ம வந்து பட்டர்லாம் போடுறோம். ஸோ அதனால ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாஸ்தா எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பாஸ்தா இப்ப நம்மளுக்கு எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாருங்க. இட்ஸ் வெரி பிக். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி இந்த பாஸ்தா 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு வேக. நல்லா சால்ட் போட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்ப பேன் வச்சாச்சு. நம்ம இப்ப ஒயிட் சாஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கேன்னா இப்ப நான் போடும்போது ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கலாம். ஏன்னா பட்டர் போட போறோம், தீஞ்சு போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே பக்கத்துல வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம இது போட போறோம், பட்டர் போட போறோம். ஸோ பட்டர் போட்டதுக்கு அப்புறம் உடனே வந்து நம்ம வந்து கார்லிக் போடணும். ஸோ நான் இதுல வந்து இப்போ வந்து ஒரு 50 கிராம் வந்து பட்டர் போடுறேன். நல்லா தாராளமா போடுங்க, அப்பதான் நல்லா கிரீமியா வரும். ஸோ அமுல் பட்டர் தான் நம்மளுக்கு, பட்டர்னாவே ஞாபகம் வர்றது அமுல் பட்டர் தான். ஸோ நல்லா அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை வந்து இப்போ யூஸ் பண்றோம். ஸோ பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம அதுல வந்து கார்லிக் போட போறோம். ஸோ நம்மளுக்கு பட்டர், சீஸ், பால் எது இருந்தாலும் நம்மளுக்கு அமுல் தான் ஞாபகம் வரும். ஸோ சீஸ் தான் நிறைய போட போறேன். நான் ஒயிட் சாஸ்னால சீஸ் தான் நிறைய போட போறேன். ஸோ நீங்க வந்து எவ்வளவு சீஸ் வேணாலும் போடலாம். இட்ஸ் புரோட்டீன், நல்ல இதுல போடுறது எல்லாமே இப்போ புரோட்டீன் தான். ஸோ தாராளமா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பாஸ்தா வந்து இட்ஸ் வீட் பாஸ்தா. ஸோ மைதா கூட கிடையாது. இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் நான் மைதா போட போறேன். ஸோ மைதா போடணும் விருப்பம் இல்லைன்னா நீங்க வீட் ஃபிளார் கூட போட்டுக்கலாம், கோதுமை கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை, நல்லா டேஸ்டியா இருக்கும். ஸோ இப்போ பட்டர் வந்து ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுல வந்து நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் மைதா போடுறேன். நல்லா பாத்துக்கோங்க. நல்லா 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கெட்டி கெட்டியே ஆயிரும். ஸோ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டாச்சு. ஸோ மைதா போட்டு இந்த மாதிரி ஒரு விப்பர் எடுத்துங்க. ஸோ தட் நல்லா விப் ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நல்லா விப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விப் பண்ணும் போது நல்லா இது பாருங்க, பட்டர் நல்லா இந்த மாதிரி பட்டரோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. மைதாவும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்ப இதுல வந்து கார்லிக் போடுறோம். ஸோ கார்லிக் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பூண்டை வந்து 2 பல்லு பூண்டை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன்னா ஸோ அது இப்ப போட்டுடலாம். ஸோ அதோட சேர்த்து நம்ம வந்து மஷ்ரூம் போடுறோம். ஸோ இப்பவே போட்டாதான் மஷ்ரூம் நல்லா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். இல்லைன்னா வந்து லாஸ்ட்ல போட்டா சாகி ஆயிரும். ஸோ கொல கொலன்னு ஆயிரும். ஸோ இப்பவே போட்டு இதோட சாட்டே பண்ணலாம். ஸோ சாட்டே பண்ணிட்டு நம்ம கேர்ஃபுல்லா இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போதும், எல்லாமே குக் ஆயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம பால் தான் போடுறோம். ஸோ பால் போட்ட உடனே போட்டுட்டே இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கெட்டேயிரும். ஸோ இந்த மாதிரி பால் போடணும். அமுல் மில்க் நல்லா திக்கா இருக்கும். ஸோ தட் நல்லா இருக்கும். ஸோ இது நல்லா போடுங்க. ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் போடலாம், நம்ம தாராளமா போடலாம். ஸோ தட் பாஸ்தா இதுல முங்கணும். ஸோ பால் போட்டதுக்கு அப்புறம் எந்த பால் வேணாலும் போட்டுங்க. நான் அமுல் தான் போட்டிருக்கேன். ஸோ அமுல் என்ன திக்கா இருக்கும். ஸோ அதனால டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாம புரோட்டீன் ஃபுல்லா கால்சியம் இருக்கு இதுல. நம்ம அமுல் பால்ல கால்சியம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தின்னாதான் இருக்கும் இப்போ. ஸோ இப்போ மஷ்ரூம் போட்டிருக்கு, கார்லிக் போட்டிருக்கேன், பட்டர் 2 ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கிரீமியா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கெட்டி ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அப்படியே வடிகட்டிட்டு திரும்ப அதை அப்படியே இங்க நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கனால ஒயிட் சாஸ் வந்து நிறைய பேருக்கு கட்டி ஆயிரும். ஸோ அந்த சான்ஸ் வராம இருக்குன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணலாம்.
ஸோ நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கறனால அந்த மைதா வந்து நல்லா கெட்டித்தனம் கொடுக்கும். ஸோ அதனால பயப்படாம நல்லா பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. விட்டுட்டு போயிடக்கூடாது. விட்டுட்டு போனீங்கன்னா கெட்டி ஆயிரும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஸ்ட்ரெயின் தான் பண்ணணும். வடிகட்டிட்டு திரும்ப அதை எடுத்து போட்டு கொஞ்சம் பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா திரும்ப கிரீமியா வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இப்பவே கொஞ்சம் கெட்டி ஆற மாதிரி இருக்கு. ஸோ இப்பவே நல்லா கெட்டி ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா திக்காயிட்டே வருது. ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தானா அன்ஹெல்த்தியே கிடையாது, ஹெல்த்தி தான் நம்மளுக்கு. இது எல்லாமே வந்து இதுல ஃபுல்லாவே வந்து புரோட்டீன் தான் இருக்கு. எல்லாம் பால் ப்ராடக்ட், டெய்ரி ப்ராடக்ட்னால நம்மளுக்கு ஃபுல்லா ஹெல்த்தியா தான் கிடைக்கும். இந்த திக்காயிட்டே வருது. கலர் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு, பாலோட கலரும். ஸோ இது இன்னும் கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா நல்லா திக்காயிரும். ஸோ வீட்லயே ஹெல்த்தியான ஒரு டின்னர் நம்ம வீட்லயும் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடலாம். பண்ணிட்டு இதுல வந்து நம்ம வெஜிடபிள் போடலாம், சிக்கனும் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாட்டே பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து நான் போடுறேன். ஸோ அப்படியே போட்டுடலாம். ஸோ கலர் சேஞ்ச் ஆகுது, இப்போ நம்மளுக்கு ஒயிட்டாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து கேப்சிகம், நான் வந்து கிரீனும் ரெட்டும் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் கார்ன் தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ இது வந்து குக் பண்ண பாயில் பண்ண கார்ன் இது. ஸோ எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நம்ம. ஸோ ஒரு 1/2 கப் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ இதுல வந்து 3 வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டாச்சு. ஒன்று கார்ன் போட்டிருக்கோம், அப்புறம் கேப்சிகம் போட்டிருக்கோம், மஷ்ரூமும் போட்டிருக்கோம். சில நிறைய வெஜிடபிள்ஸும் இருக்கு. ஸோ பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பாஸ்தாவோட அது போயிடும். சிக்கனும் போட்டிருக்கோம். ஸோ அதை விட டேஸ்டியானது எதுவுமே கிடையாது. இதுல நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு, நிறைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு, கவர் ஆயிடுச்சு. ஸோ தைரியமா பண்ணலாம். ஸோ பாருங்க இன்னும் கிரீமியா ஆயிட்டே வருது பாருங்க. ஸோ நல்லா கிரீமியா ஆயிடுச்சு, வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம இதுல வந்து கொஞ்சம் ஆரிகானோ போடலாம் நம்ம. ஸோ ஆரிகானோ எவ்வளவு வேணுமோ டேஸ்ட் பாத்துங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடலாம். நான் ஒரு கொஞ்சமா போடுறேன், டேஸ்ட் பாத்துங்க. ஏன்னா ரொம்ப இதுல வந்து ஸ்மெல் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃபிளேக்ஸ். ஸோ சில்லி ஃபிளேக்ஸ் வந்து அதுவும் காரத்துக்கு தான், எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ முக்கியமானது இதுல வந்து சுகர் தான். ஸோ சுகர் போடுறதுனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு டேஸ்ட் வேணுமோ போட்டுங்க. ஸோ போடுறதுனால சுகர் போடுறதுனால அசிடிட்டி இருக்காது. ஸோ அதனால கொஞ்சமா சுகர் போட்டுக்கலாம். ஸோ சால்ட் மட்டும் எப்பவுமே வந்து பார்த்து போடணும். ஏன்னா பாஸ்தால நிறைய சால்ட் நம்ம போட்டு தான் பாயில் பண்றோம். ஸோ எவ்வளவு சால்ட் வேணுமோ பார்த்து போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு சால்ட் தேவையோ பார்த்து அது போட்டுக்கோங்க. இப்போ நம்ம திரும்பவும் மிக்ஸ் பண்றோம். ஸோ வெஜிடபிள்ஸ் போட்டாச்சு, சிக்கனும் போட்டாச்சு. இப்போ நம்ம சீஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா தான் போட்டு நம்ம எடுக்க போறோம். ஸோ இதுல வந்து நான் கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் போடுறேன். ஸோ அமுல் ஃப்ரெஷ் கிரீம் போடுறேன். ஏன்னா நல்லா இன்னும் திக்னஸ் வரும், அதுக்கப்புறம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால நம்ம ரிச்னஸ் வரும். அதனால கொஞ்சமா சீஸ் கிரீம் போடுறேன். ஸோ எவ்வளவு வேணுமோ அமுல் கிரீம் எவ்வளவு வேணுமோ போட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராசஸ் சீஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த ப்ராசஸ் சீஸ் யூஸ் பண்ணலாம், மொசரல்லா யூஸ் பண்ணலாம், இல்ல வேற எந்த சீஸ் உங்க வீட்ல இருக்கோ ஸோ அது எல்லாமே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ப்ராசஸ் சீஸ் போடுறேன்னா இது சீக்கிரமா மெல்ட் ஆயிடும். ஸோ இது போடலாம், கியூப் கூட இருக்கும், அது கூட போடலாம் நீங்க. ஸோ நான் இதுல வந்து ஒரு 4 ஷீட்ஸ் போடுறேன். இப்பவே பாருங்க நல்லா திக் ஆயிடுச்சு, நல்லா திக்கா கிரீமியா வந்திருக்கு. சோ பார்த்தாவே தெரியும். சோ பால் வந்து எப்படி கிரீமியா இருப்பாங்க. பாஸ்தா போட்டதுக்கு அப்புறம் சீஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்துடும் நமக்கு. சோ இப்போ வந்து நான் சீஸ் போடுறேன். கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது சீஸ போடுறேன், அதனால பர்ன் ஆயிடும். சோ பர்ன் ஆகாம இருக்கணும், எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிடலாம்.
ஸோ இது வந்து ப்ராசஸ் சீஸ். ஸோ எவ்வளோ வேணாலும் போடலாம், டக்குன்னு மெல்ட் ஆயிரும். கியூப்ஸ் இருந்தா வீட்ல கியூப்ஸ் இருந்தா அது கூட போடலாம், டேஸ்டியா இருக்கும். எவ்வளவு சீஸ் போடுறோமோ அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். ஸோ இந்த சீஸ்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு கால்சியம் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு 4 ஷீட்ஸ் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம அமுல் மொசரல்லா சீஸ் போடுறோம்னா, ஸோ இது போடுறதுனால கொஞ்சம் வந்து அப்படியே ரப்பரியா இருக்கும். கிண்டிட்டே இருந்தா அது ரப்பரியும் போயிடும். ஸோ ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுங்க, எவ்வளவு வேணுமோ போட்டுங்க. ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நம்ம இப்போ. ஸோ ஆல்ரெடி பாருங்க எவ்வளவு திக்காயிடுச்சு. ஸோ நல்லா வந்துருச்சு. ஸோ பயப்படாம பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஸோ சீஸ் மெல்ட் ஆகட்டும், லைட்டா சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பாஸ்தா போட்டு எடுத்துட்டா ரெடி ஆயிரும். ஸோ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா வித்தின் 10 to 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். ஸோ எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க, இல்லைன்னா எல்லாமே கருகி போயிடும். ஸோ எல்லாமே ரெடியா இருக்கட்டும். இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை. ஸோ இப்போ பாருங்க நல்லா திக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஒயிட் சாஸ்க்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அது அந்த கன்சிஸ்டன்சி. ரொம்ப இன்னும் திக் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ நான் இப்போ இதுல வந்து பாஸ்தா போடுறேன். ஸோ நல்லா வடிகட்டி போடணும், ஏன்னா பாஸ்தா வாட்டர்ல வந்து நல்லா சால்ட் இருக்கும். ஸோ அதனால நல்லா வடிகட்டிட்டு ஸோ நம்ம அதுல வந்து போடுறோம். ஸோ மக்ரோனி நீங்க போடுறதா இருந்துச்சுன்னா அதுல ஆயில் கொஞ்சம் போடுங்க. நான் இதுல ஆயில் போடல, ஆயில் போடாமலே பாருங்க எப்படி வருது. ஸோ ஆயில் போட தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ பாஸ்தா வந்து நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்டியான எம்மியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் தான், நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா சீஸ் எல்லாம் வந்து பாருங்க, சீஸ் எல்லாம் எப்படி வருது பாருங்க, ஊஸ் அவுட் ஆயிட்டு அப்படியே மெல்ட் ஆயிட்டு அப்படியே வருது. ஸோ நல்லா இன்னும் இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெட்டா வர சீஸ், மொசரல்லா சீஸ் தான் இது. ஸோ நல்லா இந்த மாதிரி வருது, நல்லா எல்லாமே வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால பயப்பட தேவையில்லை. ஸோ இது மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் பார்த்துக்குங்க. ஸோ சால்ட், சுகர் ஏதாச்சும் போடணும்னா போட்டுக்கலாம், இல்லை இன்னும் சில்லி ஃபிளேக்ஸ் போடணும்னா கூட போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி பேக் பண்ணணும்னா, பேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது தூக்கி நம்ம வந்து பேக்கிங் பேன்ல ஸோ போட்டு விட்டு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் மேல கெச்சப் போட்டுட்டு இதுல வந்து ரெட் சாஸ் கூட இது இன்னும் கொஞ்சம் போட்டா ரெட் சாஸ் இது கிடைக்குது, பாட்டில்ஸ்ல கிடைக்குது. இல்லைன்னா நம்ம வந்து டொமேட்டோவும் ஆரிகனோ சில்லியோ ஒரு அப்புறம் இது பட்டர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை அரைச்சு அது கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் அது வந்து பிங்க் ஆயிரும். ஸோ பிங்க் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ஒரு பவுல்ல போட்டுட்டு மேல மொசரல்லா சீஸ் தான் போடணும். போட்டுட்டு கிரில் தான் பண்ணணும், பேக் பண்ணக்கூடாது. பேக் பண்ணா பால் இதுல இருக்க பால் திரிஞ்சிடும். ஸோ அதனால பேக் பண்ணணும். கிரில் மோட்ல போடுங்க. கிரில் மோட்ல போட்டு மேல ஒரு லேயர் வந்து நல்லா டார்க்கா கோல்டன்ல வர வரைக்கும் பாருங்க. அந்த சீஸ் மெல்ட் ஆகி அப்படியே கோல்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது வேணா ட்ரை பண்ணுங்க அதையும். இது வந்து நார்மல் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு திக்கா கிரீமியா எல்லாம் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருணும். ஸோ தட் இந்த பாஸ்தா வந்து நல்லா அப்சர்வ் ஆயிரும். மசாலா எல்லாம் உள்ள இருக்க சீஸ் எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா சூப்பரா எம்மியா இருக்கும். ஸோ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. எல்லாம் இந்த த்ரெட்டடா வந்து சீஸ் கூட எல்லாமே ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ மெல்ட் ஆயிடுச்சு. நான் வந்து இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்ப நம்ம சர்வ் தான் பண்ண போறோம். ஸோ வேணும்னா இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் கார்னிஷ்ல சீஸ் போடுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து பிளேட்டிங் பண்ண போறோம். ஸோ நல்லா ஒரு வைடா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து மெயினா ப்ரோக்கோலி கூட போடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ப்ரோக்கோலியும் அதே மாதிரி ஒரு வாட்டி சாட்டே பண்ணி சிக்கனோட சாட்டே பண்ணி அது கூட போடுங்க.
ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா அதை பாயில் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துருங்க. ப்ரொக்கோலில கூட கொஞ்சம் சின்ன சின்ன டைனி இன்செக்ட்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் செத்து போயிடும். அதனால கொஞ்சமா பாயில் பண்ணி எடுத்து அது வந்து சாட்டே பண்ணி அதுக்கப்புறம் இதுல போடுங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ நிறைய எவ்வளோ வெஜிடபிள்ஸ் நம்ம போடுறோம். ஸோ இதுக்கு மேல நம்ம ஆலிவ்ஸ் கூட யூஸ் பண்ண போறோம்னா, ஸோ நம்மளோட பாஸ்தா வந்து வித்தின் 10 to 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து நான் ஆலிவ்ஸ் கூட அப்புறம் முன்னாடியும் போடலாம், ஸோ இப்பவும் போட்டுக்கலாம். ஸோ நான் ஆலிவ்ஸ் போடுறேன். ஸோ கிரீன் ஆலிவ்ஸ் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இதுல வந்து நான் இப்ப ஃப்ரெஷ்ஷா கார்ன் போடுறேன், ஏன்னா பாயில் பண்ணது தான். ஸோ அதை அதையும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சீஸ் போட்டுக்கலாம். சூடா இருக்கும் போதே மொசரல்லா சீஸ் போடுங்க, அதுதான் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சமா அது போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அது மெல்ட் ஆகி அது அப்படியே ஜூஸியா இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஸோ அதுல வந்து இப்போ கேப்சிகமும் நான் வைக்கிறேன். ஸோ கார்னிஷ்காக ஜஸ்ட் ஒரு பேசில் தான் வைப்பாங்க, நான் வந்து புதினா வச்சிருக்கேன். ஸோ என்னோட பாஸ்தா ரெடி. கிரீம் பாஸ்தா, கிரீம் ஒயிட் சாஸ் பாஸ்தா, சிக்கனும் போட்டிருக்கேன். ஸோ டேஸ்டியான எம்மியான பாஸ்தா ரெடி. ஸோ ட்ரை பண்ணுங்க கைஸ், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வித்தின் 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம பாஸ்தா பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம வேற ஏதாச்சும் ரெசிபியில பார்க்கலாம். ஓகே, பை, டேக் கேர்.